எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? போன வகுப்புல நடத்தின பாடங்களை சரியா வாசிச்சீங்க இல்லையா? கதை பகுதியை வாசிச்சீங்க. அந்த மாதங்கள் 3 மாதங்கள் எழுத சொல்லியிருந்தேன், அதையும் எழுதினீங்களா? எழுதினீங்களா? நல்லா குழந்தைங்க, வெரி குட். இப்ப நம்ம பொன்னன் விவசாயி இருக்காரல்லவா, ஐஸ்வர்யாவுடைய அப்பா இல்லையா? அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? விவசாயம் செய்வதற்கு தொடங்கினார் இல்லையா? தரையில சிதறன விதைகள் முளைக்காது மீதி இருக்கிற அந்த பொட்டலத்தில் இருக்கிற விதைகளை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு நீ என்ன பண்ண, விவசாயம் செய் அப்படின்னு சொல்லி தேவதை சொல்லிட்டு போனாங்க இல்லையா? சரிதானே? இப்ப நம்ம விவசாயம் என்ன பண்றாரு தெரியுமா? விவசாயம் செய்ய நினைத்தார். அவரு விவசாயம் செய்யணும்னா அந்த விதைகளையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணனார் தெரியுமா? தன்னுடைய நண்பன் கிட்ட போனார். அந்த விவசாய நிலத்தை உழுகணும்னா இவர்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? ஏறும் அந்த காடை மாடுகளும் இருக்கிறது. விவசாய நிலம் ஏறு கூட்டணும் இல்லையா? ஏறு உழுதாத்தான அந்த விவசாய நிலத்துல விவசாயம் செய்ய முடியும். அதற்கு இவர்கிட்ட ஏறும் காளை மாடுகளும் இல்லை. அதற்காக தன்னுடைய நண்பன் கிட்ட போய் காளை மாடுகளையும் ஏரையும் வாங்கிக்கிட்டார். அதற்கு பதிலா இவர் என்ன பண்ணணும் தெரியுமா? தன்னுடைய வயல்ல விளையக்கூடிய நெற்பயிர்கள்ல ஒரு மூட்டை தர்றதுக்கு சம்மதிச்சுக்கிட்டார். சரியா? தன்னுடைய நண்பன் கிட்ட இருந்து காளைகளையும் ஏரையும் வாங்கினதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணணும்? அந்த பக்கம் தன்னுடைய வயல்ல விளையக்கூடிய நெற்பயிர்கள் இருக்கலவா, அதுல ஒரு மூட்டை தர்றதுக்கு ஒப்புக்கொண்டார். காளைகளை ஏரில பூட்டிக்கிட்டு கழனிக்கு போனார். தன்னுடைய வயல்ல போய் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது என்னது? வயல் அந்த நிலம் இருக்குல்லவா, வறண்டு போச்சு. வறண்டு இருக்கிற நிலத்துல எந்த விதை போட்டாலும் முளைக்காதல்லவா இல்லையா? நீங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? விதை போடணும்னா நீர் பாய்ச்சிக்கணும் இல்லையா? அந்த நிலம் ஈரமாக இருக்கணும். இவர் போய் பார்த்தப்ப அந்த நிலம் வறண்டு இருந்தது. ஐயோ, வறண்டு இருக்கிற நிலத்துல எப்படி நான் விவசாயம் செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தேவதைய நினைச்சாரு. என்ன ஆச்சரியம்! தேவதைய நினைத்த மாத்திரத்துல பலமா காற்று வீச ஆரம்பிச்சது. வானம் கருத்தது, மேகங்கள் எல்லாம் திரண்டுச்சு. இடி இடித்தது, மின்னல் மின்னியது, மழை பெய்ய தொடங்குச்சு. விவசாயி மகிழ்ச்சியோடு தன்னுடைய விவசாய வேலைகளை செய்ய தொடங்கினார். பொன்னன் விவசாயி தன்னுடைய விவசாய வேலைகளை என்ன பண்ணனாரு? மகிழ்ச்சியோட செய்ய தொடங்கினார். அவரு விவசாய வேலைகளை செய்ய தொடங்கினார்னு சொல்றோம் இல்லையா? தொடங்கிட்டார். இப்ப உங்க கையில கொஞ்சம் விதைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த விதைகளை போட்டு முளைக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த விதைகள் ஃபர்ஸ்ட் உங்க கையில கிடைச்சதுன்னா நீங்க அந்த நிலத்துல போய் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆமா, அந்த நிலத்தை நம்ம என்ன பண்ணணும்? அந்த மண்ணை பக்குவப்படுத்தணும் இல்லையா? வறண்ட நிலத்துல அப்படி கட்டி கட்டி பிடிச்சிருக்கிற அந்த மண் தரையில நாம எந்த விதை போட்டாலும் நல்ல முறையில முளைக்காது இல்லையா? அது போலதான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய விவசாய நிலத்துக்கு ஈரம் வேணுங்கிறதுனால தேவதையை நினைத்ததும் மழை பெய்ய தொடங்குச்சு. இப்ப மழை பெய்து நிலம் ஈரமாக இருக்கு.
பக்குவப்படுத்துவாங்க இல்லையா, கொத்தி கொத்தி பக்குவப்படுத்துவாங்க. அந்த மண் வந்து கட்டியா இல்லாம இலக்கமாக இருக்குவதற்கு இல்லையா, அங்கங்க இலக்கமா இருப்பதற்காக அந்த மண்வெட்டியை வச்சு அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்தி விடுவாங்க இல்லையா. அதையத்தான் நம்ம யாரு பொன்னன் விவசாயி செய்வார். இரண்டு காளைகளை வந்து ஏர் பூட்டி நிலத்தை உழுதார். முதல்ல மழை பெய்தது, அப்புறம் அந்த நிலத்தை உழுதார். சரி, முதல்ல கலப்பையை எடுத்தாரு, காளைகளை கூட்டினாரு, நிலத்தை உழுதார். அப்புறம் என்ன பண்ணணும், இப்ப நிலம் ஈரமாக இருக்குது, மண்ணை இலக்கமாக்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம கையில என்ன இருக்கு, விதைகள் இருக்கு. விதை என்ன பண்றாரு, விதைக்க ஆரம்பிச்சார். உங்க வீட்டுல ரொம்ப அப்படிதான் செஞ்சிருப்பாங்க இல்லையா, நீங்களும் அதைய பார்த்துருப்பீங்க. சரி, நீங்களும் சின்ன சின்னதா அந்த வேலைகளை செய்திருப்பீங்க. அது போல நம்ம பொன்னன் விவசாயம் என்ன பண்ணாரு, விதைகளை விதைக்க ஆரம்பித்தாரு. விதைகள் விதைக்க ஆரம்பிச்சு விதைகளை விதைத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், விதைகள் விதைத்தால் மட்டும் போதுமா, என்ன பண்ணணும், அந்த விதைகள் முளைக்கணும்னா என்ன வேணும், நீர் பாய்ச்சணும் இல்லையா, தண்ணீர் ஊற்றணும். அதுதான் நம்ம பொன்னன் விவசாயம் செய்யறார். நீர் பாய்ச்சி தண்ணி, நிலமும் ஈரமாக இருக்குது, விதையும் போட்டாச்சு, தண்ணியும் விட்டுக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல நாம போட்ட விதைகள் மட்டும்தான் முளைக்குமா, விதைகள் முளைக்கும், அது மட்டும்தான் முளைக்குமா, யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல, அதையை சுற்றியும் நமக்கு தேவையில்லாத செடிகள், அதாவது களைகள் முளைக்கும் இல்லையா. ஆமா, புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்கும், அது வந்து அந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது. அப்ப என்ன பண்ணணும், தேவையில்லாத செடிகளை நாம் என்ன பண்ணணும், அதைய பறித்தெடுக்க வேண்டும் இல்லையா. கரெக்ட், அதைத்தான் அவரு செய்தார். களைகள், அதற்கு என்ன பேர் சொல்லுவாங்க, களைகள், தேவையில்லாத செடிகள், அந்த இடத்துல தேவையில்லாத செடிகள், களைகளை பறித்தார். முதல்ல என்ன பண்ணனாரு, நிலத்தை உழுதாரு, பின்ன விதை போட்டாரு, நீர் பாய்ச்சினாரு, பின்ன களை பறித்தாரு. சரி, களை பறித்தாரு. இனி நம்ம போட்ட அந்த விதையிலிருந்து வந்த செடி இருக்கல்லவா, அந்த செடி செழிப்பாக வளரணும்னா என்ன போடணும், அதற்கு என்னமாச்சும் போடுவாங்கல்லவா, உங்க வீட்டுல என்ன பார்த்துப்பீங்கல்லவா, சொல்லுங்க. கரெக்ட், உரம் போட வேண்டும். அந்த செடி வந்து நல்ல முறையில வளரணும்னா, செழிப்பாக வளர வேண்டும்னா, அதுல தானியங்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் நல்ல முறையில நிறைய ஊட்டச்சத்தோடு உணவுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், உரம் போட வேண்டும். செடி செழிப்பாக வளர்வதற்கு உரம் போட வேண்டும். சரி, இப்ப உரம் போட்டாரு, நல்ல முறையில அந்த செடிகளை கவனிச்சுக்கிட்டாரு. கடைசியில என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட ஒரு பருவம் வந்த பிறகு அந்த செடிகள்ல இருந்து நமக்கு அறுவடை செய்ய முடியும் இல்லையா. அதையத்தான் நம்ம பொன்னன் விவசாயம் செய்தாரு. பயிர்கள் செழித்து வளர்ந்தன, நெற்பயிர்களுக்கு செழித்து வளர்ந்தன. செழித்து வளர்ந்த பிறகு சந்தோஷமாக அந்த பயிர்களை அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அறுவடை செய்தார் இல்லையா. அறுவடைனா அந்த பயிர்களை எடுக்கிறது. அந்த பயிர்களை நல்ல முறையில
அறுவடை செய்தார். இப்ப சின்னதா நாம என்ன பண்ணணும், விவசாய நிலம், அந்த வறண்ட நிலத்திலிருந்து பயிர்கள் செழித்து வளர்ந்து அறுவடை செய்யறது வர தெரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன பிள்ளைங்க, அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தெரிஞ்சுக்காங்க. வறண்டு இருந்த நிலத்துல மழை பெய்த பிறகு இவர் என்ன பண்ணாரு, நிலத்தை காளை மாடுகள் கொண்டு ஏர் பூட்டி, இல்லையா, கலப்பையில காளை மாடுகளை ஏர் பூட்டி நிலத்தை நல்ல போல உழுதாரு. அடுத்ததாக விதைத்தார், பின்ன நீர் பாய்ச்சினார், பிறகு களை பறித்தார். பயிர்கள் செழித்து வளர்ந்தன, அறுவடை செய்தார். இல்லையா, நீங்க கலப்பை அப்படிங்கிற விஷயம் ஏர் கூட்டுதல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த நிலம் உழுகிறது பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்துருக்கீங்க, ஒரு சிலர் பார்த்ததில்லை, இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இந்த கலப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல் காலம் நிறைய, இப்ப கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதற்கு பதிலாக மாற்றாக என்ன பண்ணிருக்காங்க, நிறைய டிராக்டர்ல போட்டு உழுதுட்டு இருக்காங்க, நிலத்தை உழுகிறாங்க, இல்லையா? காளை மாடுகள் கொண்டு கலப்பையில ஏர் பூட்டி அது வந்து இப்ப மிக குறைவாக காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால ஒரு சிலர் பார்த்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. முடிந்தவரை உங்க வீட்டில் உள்ளவர்கள்கிட்ட, பெரியவங்க கிட்ட அதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப நவீனமயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல இயந்திரமயம் நிறைய விவசாய கருவிகள் எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கப்பட்டுருச்சு, இல்லையா? அதனால இப்ப நான் சொன்ன காளை மாடுகளை கலப்பையில் ஏற்பூட்டுதல், கலப்பையில போட்டு ஏற்பூட்டுறதுக்கு அந்த நிலம் உழுகிறதுக்கு பதிலாக டிராக்டர்ல நிலம் உழுதுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க குழந்தைகளா இருக்கும்போது அதையும் நீங்க நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விவசாய கருவிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அதாவது முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எந்தெந்த விவசாய கருவிகளை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரியுங்க. இன்றைய காலகட்டத்துல இப்ப நீங்க குழந்தைகளா இருக்கீங்களா, இன்றைய காலகட்டத்துல இப்ப நாம உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற விவசாய கருவிகள் அதை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஒரு சில படங்கள் இப்ப உங்களுக்காக இங்க காண்பிக்கப்படுது.
சரி, இப்ப நம்ம பொன்னன் விவசாயி கண்டிப்பா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் இல்லையா? தேவதை கொடுத்த விதைகள்ல பத்திரப்படுத்தி இப்ப அவரு அறுவடையும் செய்கிறார். இந்த நிகழ்வை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வரிசையா சொல்லணும், ஞாபகப்படுத்தி சொல்லணும். அதற்கு முன்னால இந்த நிகழ்வுகளை படங்களாகவும் அதற்கு கீழே சிறு சிறு வாக்கியங்களாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். விதைத்தான் விளைந்தது அப்படிங்கிற தலைப்புல பாருங்க, பார்க்கலாம். எடுங்க, இந்த பக்கத்தை எடுங்க. எல்லோரும் கையில தமிழ் புத்தகம் வச்சிருக்கீங்கல்லவா? அதுல பொறுமையா எடுக்க பார்க்கலாம். இந்த பக்கம் எடுக்க பார்க்கலாம். அதுல விதைத்தான் விளைந்தது அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு படங்களும் அதற்கு கீழே சிறு சிறு வாக்கியங்களும் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த வாக்கியங்கள் ஒண்ணும் இல்லை, டீச்சர் சொன்ன அதே விஷயங்கள் தான். வாசிக்கலாமா? படங்களை எல்லாம் உற்று பாருங்க. பாத்தீங்களா? அதற்கு கீழே சிறு வாக்கியங்கள் இருக்கு. நம்ம வாசிக்கலாமா? ரெடி? முதல்ல சொன்னேன் இல்லையா, மழையின்றி விதைகள் முளைக்காதே. இங்க பாருங்க, மழையின்றி விதைகள் முளைக்காதே, நான் என்ன செய்வது? விவசாயி தேவதையை நினைத்தான். தேவதை நினைத்த போது என்ன வந்ததுன்னு சொன்னேன்? மழை வந்தது இல்லையா? அதுதான் இந்த முதல் படக்கதை. கீழே படத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சட சட பட பட மழை வந்தது. இங்க பாருங்க, சட சட பட பட மழை வந்தது. கலப்பையை எடுத்தான். இங்க பாத்தீங்களா, கலப்பையை அவர் எங்க இருந்து எடுக்கிறாரு பாத்தீங்களா? இப்படி ஒரு பரன் கட்டி வச்சிருப்பாங்க முதல்ல நான் விவசாய நிலங்களுக்கு பக்கத்துல. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, ஒரு சிலர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்க இங்க பார்த்துக்காங்க. கலப்பையை எடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி காளை மாடுகளை கொண்டு அந்த கலப்பையில ஏறி போட்டுறாங்க. பாத்தீங்களா? நிலத்தை உழுதான். இதுதான் நிலம் உழு அந்த நிகழ்வு. படத்துல கொடுத்துருக்காங்களா? அதுதான். பொறுமையா பாருங்க, டீச்சர் சொன்னதையும் கேளுங்க, கீழே வாசிக்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். நிலத்தை உழுதான். அடுத்தது என்ன சொன்னேன்? நிலத்தை உழுததும் விதை விதைக்கணும் சொன்னேன் இல்லையா? விதை விதைத்தான். பாருங்க, இந்த விவசாயி விதை விதைக்கிறாரா? விதை விதைத்தான். விதை விதைத்ததும் அந்த விதைகள் நல்லா வளரணும்னு என்ன சொன்னேன்? நீர் பாய்ச்சணும் இல்லையா? நீர் பாய்ச்சினான். நீர் பாய்ச்சினான். சரியா? தெரியுதா? அடுத்தது என்ன சொன்னேன்? நீர் பாய்ச்சல் அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத சில செடிகளும் அந்த செடி பயிர்களை சுற்றி முளைக்கும். அதை நம்ம பறிச்செடுத்தப்போ சொல்லலவா? அதேதான். அதற்கு என்ன பேர் சொன்னேன்? களை. களை பறித்தான். களை பறித்தான். அடுத்தது பயிர்கள் செழித்து வளர்ந்தன. பயிர்கள் செழித்து வளர்ந்தன. அறுவடை செய்தார்கள். அறுவடை செய்தது பார்த்துக்கீங்களா? நெல் வயல்கள்ல பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, நெல் வயல்கள்ல அறுவடை செய்ததை பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த படத்துல கொடுத்துருக்காங்க, அறுவடை செய்தார்கள். அப்ப இந்த பாடத்தினுடைய மிக முக்கிய பகுதியாகும் இந்த பகுதி. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று. என்ன நம்ம வேலை செய்துட்டு இருந்தாலும் விவசாயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா நாம இல்லை. ஏன்னா உணவு கிடைக்காது. அதனால விவசாயம் அப்படிங்கிறது, இந்த உழவு தொழில் அப்படிங்கிறது மிக முக்கிய தொழில்கள், மிக முக்கிய தொழில், இன்றியமையாத தொழில். நாம் உயிர் வாழ மிக மிக இன்றியமையாத ஒரு தொழில் தான் இந்த
இந்த விவசாயம் உழவு தொழில் இல்லையா? உழவர்களை நாம் என்ன பண்ணணும்? போற்றணும். சரி, அப்ப இந்த உழவு தொழில வரக்கூடிய மிக முக்கிய கட்டங்களை எல்லாம் நாம இப்ப படிச்சோம். உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைங்க தான், பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது இதை பற்றி நீங்க கூடுதலாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப சில முக்கிய பகுதிகளை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி குழந்தைகளே, இப்ப இதைய பற்றி என்ன பண்றாங்க தெரியுமா? நான் இப்ப சொன்ன வேலைகளை நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? வரிசைப்படுத்தணும். இப்ப விவசாயம் செய்யறதுக்கு சில வேலைகள், சில முக்கியமான வேலைகள் சொல்லணும் அல்லவா? அந்த வேலைகளை நாம் என்ன பண்ணலாம் தெரியுமா? வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்தலாமா? அது உங்க புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்னால முதல்ல நீங்க வரிசைப்படுத்துங்க, அப்புறம் நாம் புத்தகத்துக்குள்ள போகணும். சரி குழந்தைகளே, இப்ப நாம பார்த்தோம் இல்லையா விவசாய வேலைகள். அந்த விவசாய வேலைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்ப டீச்சர் அதை மாற்றி அந்த வரிசையா இல்லாம மாறி மாறி ஒட்ட வச்சிருக்காங்க. இதைய சரியான முறையில அந்த வரிசை பிரகாரமே நீங்க சொல்லணும். அந்த வரிசைப்படுத்தி நீங்க சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா டீச்சர் எடுத்து அதையே கரெக்டா வச்சுருவாங்க. அதற்கு முன்னால நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். ஏற்கனவே நாம சொன்னதும் புத்தகத்துல வாசித்ததுமான நிகழ்வுகள் தான். மீண்டும் ஒரு முறை நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதுல எந்த நிகழ்வு முதல்ல வரணும் அப்படிங்கிறது, எந்த வேலை முதல்ல வரணும். விவசாய வேலைகள் இதெல்லாமே விவசாய வேலைகள். இந்த விவசாய வேலைகள்ல எந்த வேலை முதல்ல வரணும், முதல்ல செய்யணும், நம்ம ஒரு விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறது நீங்க எனக்கு சொல்றீங்க. நான் வாசித்து காண்பிக்கிறேன். சரியா? உரம் போடுதல், உரம் போடுதல், விதை விதைத்தல், விதை விதைத்தல், நிலம் உழுதல், நிலம் உழுதல், அறுவடை செய்தல், அறுவடை செய்தல், களை எடுத்தல், களை எடுத்தல். இப்ப இதுல உரம் போடுதலா முதல்ல வரும். ஒரு நிலம் இருக்குது, அதுல முதல்ல போய் நம்ம உரமா போடுவோம். விதை விதைப்போமா? உரம் போட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா விதை விதைத்தலாம். எடுத்ததுமே முதல்ல போய் அந்த நிலத்துல விதை விதைத்தலாம் செய்வோம். அதுவும் அல்லவா? அடுத்தது பாருங்க, நிலம் உழுதல். இந்த வேலை தான் முதல்ல நம்ம செய்யணும். விவசாய வேலைகள்ல முதல்ல ஒரு நிலத்தை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உழுகணும் இல்லையா? அப்ப இதுல நம்ம முதல்ல ரெண்டு வாசிச்சோம். முதல்ல அப்ப இந்த நிலம் உழுதல் அப்படிங்கிற விவசாய வேலையை தான் முதல்ல நாம செய்யணும். அப்ப வேலைகளை வரிசைப்படுத்தும் போது என்னது ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை எது? விவசாய நிலம் உழுதல். சரி, நிலம் உழுதல். சரியா? நிலம் உழுதல். இப்ப நிலம் உழுதாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? மறுபடியும் வாசிப்போம். நிலம் உழுதுட்டோம். உரம் போடல், உரம் போடுதல், விதை விதைத்தல், அறுவடை செய்தல், களை எடுத்தல். இந்த 4 வேலையில நிலம் உழுத பிறகு செய்ய வேண்டிய வேலை எது? உரம் போடுதல், விதை விதைத்தல். எது செய்யணும்? கரெக்ட், விதை விதைத்தல். விதை விதைத்தல். நிலம் உழுத பிறகு என்ன செய்யணும்? அடுத்ததாக நாம செய்ய வேண்டிய வேலை எது? விதை விதைத்தல். இப்ப நிலம் உழுதாச்சு, விதை விதைத்தாயிற்று இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும்? உரம் போடுதல், அறுவடை செய்தல், களை எடுத்தல். அடுத்தது என்ன பண்ணணும்?
உரம் போடுதல், அறுவடை செய்தல், களை எடுத்தல். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? களை தான் எடுக்கணும். சரி, அப்ப விதை விதைத்து முடித்த பிறகு என்ன பண்ணணும்? இப்ப களை எடுத்தல்ங்கிற அடுத்த விவசாய நிகழ்வு செய்யணும். சரி, அடுத்த விவசாய வேலைய செய்யணும். மறுபடியும் வாசிப்போம். நிலம் உழுதல், விதை விதைத்தல், களை எடுத்தல். அடுத்தது என்ன பண்ணணும்? களை எடுத்தாச்சு, அந்த பயிர்கள் செழித்து வளரணும்னு என்ன பண்ணணும்? வெரி குட். என்ன பண்ணணும்? உரம் போடுதல். உரம் போடுதல் அடுத்த வேலையான உரம் போடுதல். உரம் போடுதல். எல்லாம் செய்தால் என்ன வரும்? கடைசியாக அறுவடை செய்தல். இந்த பயிர்களை நாம் என்ன பண்ணலாம்? அறுவடை செய்யலாம். இப்ப இந்த விவசாய வேலைகளை வரிசைப்படுத்தியாச்சு இல்லையா? இப்ப வாசித்து பாருங்க. இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க. நிலம் உழுதல், விதை விதைத்தல், களை எடுத்தல், உரம் போடுதல், அறுவடை செய்தல். இப்ப இந்த 5 விவசாய வேலைகளையும் வரிசை மாறி கொடுத்திருந்தாங்க. சரியா? அதைய நாம என்ன பண்ணணும்? சரியான முறையில வரிசைப்படுத்தணும். அந்த வரிசைப்படுத்தின விவசாய வேலைகளை இங்க நீங்க எழுதணும். எழுதுவீங்கல்லவா? இங்க பாருங்க, டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கேன், வரிசைப்படுத்தி இருக்கிறோம். அதை எடுத்து இங்க என்ன பண்ணுங்க? எழுதுங்க. இங்க வரிசை மாறி கொடுத்துருக்கிறத சரியான முறையில் கண்டுபிடித்து எடுத்து இங்க எழுதுங்க. போர்டையும் பாருங்க, சரியான வரிசையில புத்தகத்துல எழுதுங்க. இப்ப உங்களுக்கு விவசாயம் செய்யறத பற்றியதான முக்கிய வேலைகளுடைய வரிசைகள் தெரியும். அப்படித்தானே? சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய ஒரு விஷயத்த கொஞ்சமா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இனி மேல் வகுப்புகளுக்கு, பெரிய வகுப்புகளுக்கு நீங்க போகும்போது இதை பற்றியதான இன்னும் கூடுதலான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடத்தினுடைய மிக முக்கிய பகுதி இப்ப நாம படிச்சது விவசாயம், விவசாயத்தை பற்றியதான வேலைகள். அந்த வேலைகளுடைய மிக சிறு சிறு விஷயங்களை உங்களுடைய சின்ன அறிவுக்கு எத்தனை மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டீங்க. சரியா? அப்ப விவசாய தொழில், அந்த உழவு தொழில்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேலைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வேலைகள் செய்யும் போது, வயல்வெளிகள்ல இந்த வேலைகள் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? களைப்பா இருக்கும் இல்ல அவங்களுக்கு. வெயில் மழை பார்க்காம வேலை செய்யறவங்கல்லவா விவசாயிகள். அந்த விவசாய வேலைகளை செய்யும் போது களைப்பு தெரியாம இருக்கிறக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பாடல்களை பாடுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த மாதிரி சில பாடல்களை பாடுவாங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. விதை விதைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பாடல்கள் இருக்கிறது. அறுவடை செய்யும் போது சில பாடல்கள் பாடுவாங்க. மழை பெய்யறதுக்குன்னு கொஞ்சம் பாடல்கள் பாடுவாங்க. ஏன் கூட்டுதல்னு சொல்ல வரவா, நிலம் உழுதல், அதற்காக கொஞ்சம் பாடல்கள் பாடுவாங்க. அதை பத்தி எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்களவா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. எதுனா அந்த வேலைகள் செய்யும் போது இவங்களுக்கு அந்த களைப்பு தெரியாம இருக்கிறாங்க. அப்படி சில பாடல்கள் பாடுவதும் வழக்கம். இது கூட உங்களுக்கு கூடுதல் அறிவா இப்ப தெரிஞ்சு வச்சுக்காங்க. 1ஆம் வகுப்பு குழந்தைகள் தானே, தெரிஞ்சு வச்சுக்காங்க. நான் சொல்லணும் இல்லையா, ஏற்கனவே நான் சொன்னது போல
மேல் வகுப்புகளுக்கு நீங்க போகும்போது இதைய பற்றியதான கூடுதல் அறிவு உங்களுக்கு கிடைக்கும். சரி குழந்தைகளே, அப்ப இன்றைய வகுப்புல விவசாய வேலைகளை பற்றியதான ஒரு சிறு அறிவு உங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பா இதைய நீங்க உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, சிறு சிறு விதைகள், வீட்டுல இருக்கக்கூடிய சிறு சிறு விதைகளையானாலும் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல நீங்க பயிர் செய்து பாருங்க. உங்களுக்கு முடிந்தது போல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல ஒரு சிறு தோட்டத்தை, சமையலறை தோட்டம் அந்த வெளியே வரக்கூடிய சமையல் செய்யும் போது கிடைக்கக்கூடிய அந்த கழிவு நீர்லாம் வருதல்லவா, அதைய வைத்து உங்களால் முடிந்தவரை சிறு சிறு தோட்டங்கள் அமைத்து அதைய பராமரிக்க கத்துக்காங்க. அப்ப இந்த விவசாய வேலைகளை பற்றியதான ஒரு அனுபவ அறிவும் கூட உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா மகிழ்ச்சியோட அந்த வேலையை செய்யுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?